பெங்களூர்ல நம்ம தமிழ் குடும்பம், ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டு காலை நேரம், கணவர் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டு கதவு கேட்டை யாரோ திறக்கிறாங்க. அந்த கணவர் பாக்குறாரு, எட்டி கேட்டை திறந்துட்டு ஒரு ஆள் பரிதாபமா வர்றாரு. ஒரு கைலி உடுத்திருக்கிறார், ஒரு சாதாரண சட்டை போட்டு, கையில ஒரு தட்டு வச்சிருக்கிறார். அதுல ஒரு 5 ரூபாய் 2 ரூபாய் சில்லற காசா கிடக்குது. இந்த ஆளு வீட்டு ஓனர் வேமா எந்திரிச்சுப்பா, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. உடனே, ஐயா தமிழ்நாடுங்க, நான் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக ஒரு 3 நாள் முன்னாடி வந்தேன். வந்த இடத்துல பொண்டாடி செத்து போச்சு, அடக்கம் பண்ண கூட காசு இல்லைங்க, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு அப்படி கண்ணு கலங்கி பரிதாபமா அப்படி லைட்டா தாடியெல்லாம் வச்சு சோகமா கண்ணுலாம் உள்ள போயிருக்கு. உடனே இவர் கேட்கிறார், எந்த ஊர்ல இருந்து வந்த, என்னைக்கு வந்த, எந்த தெருவில் இருக்கிற, உன் மனைவி பேர் என்ன, உன் பேர் என்ன கட்டி வட்டி சராமரியா கேட்கிறார். எங்க ஒரு தேட்டர் கூட இருக்குல்ல, அதுல இருந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மனைவிக்கு வர்றாங்க. என்னவா, என்ன பிரச்சனை அப்படின்னு மனைவி வர்றாங்க. திரும்பவும் அந்த ஆள் சொல்றாரு, ஊருக்கு இந்த அம்மாவால தாங்க முடியலங்க, ஏதாவது ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாயோ போட்டு அனுப்புங்க, ஏங்க அவரை போய் கொஸ்டின் பண்றீங்க, சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, அறிவு இருக்கா உனக்கு, இப்படிதான் அன்னைக்கு ஒரு அம்மா மஞ்சன்னு வந்துச்சு, இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போறேன்னு சொன்னிச்சு, 10 ரூபா கொடுத்தோம், சாயங்காலம் சினிமா தேட்டருக்கு வந்துச்சு இல்ல, இப்பெல்லாம் எம்மா ஏமாத்துவாங்க, இப்பெல்லாம் ஏமாறக்கூடாது, நீ சொல்லியா, மறுபடியும் சொல்லு, எந்த தெருவுல இருந்து வர்ற. திரும்ப அவன்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவனால தாங்க முடியல, எனக்கு ஒன்றும் வேணாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே அப்படியே சட்டையில கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கேட்டை கரெக்டா மூடிட்டு அந்த ஆள் போயிடுறாரு. பாத்தியா, உண்மையானவனா இருந்தா நின்று கரெக்டா பதில் சொல்லியிருப்பான்ல, உண்மை இல்லாதனாலதான் அவன் வேகமா போயிட்டான், ஏமாறக்கூடாது, வாழ்க்கையில ரொம்ப கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல அந்த அம்மா கண்ணு கலங்கியே இருக்கு. இப்ப நீ எதுக்கு கண்ணு கலங்குற, எதுக்கு நீ இப்படி இருக்க, என்னைய பார்த்தா உனக்கு ராட்சசன் மாதிரி தெரியுதா, இல்ல ஒரு 2 ரூபாய் போட்டு விட்டுருக்கலாம், எத்தனையோ பேர் ஏமாத்துறாங்கிறதுக்காக இவனும் ஏமாத்துறான்னு நம்ம எப்படி நினைக்கலாம், போனா போகுது, ஏமாத்தினா கூட ஏமாத்துறான், இப்ப என்ன 2 ரூபாய் போட்டா போகுது, ஏன் இப்படி முட்டாத்தனமா இருக்கு, 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது, விடுங்க, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், அவன் ஏமாத்துறான் விடுங்க அப்படின்றுச்சு. இப்ப இவருக்குள்ள ஒரு ஈகோ எந்திரிக்குது, இவன் நம்மளை நம்ப மாட்டான்ல, அவன் ஏமாத்துறான்னு நம்ம உறுதியா சொல்றோம், இவன் நம்ப மாட்டேங்கிறான், அப்ப நம்ம நிரூபிச்சு காட்டணும்னு, சரி வா குக்கர் ஆஃப் பண்ணு, வா நம்ம 2 பேரும் போய் அவன் சொன்ன அந்த 3வது தெருவில், அந்த தேட்டருக்கு பக்கத்தில் உள்ள தெருவில் போய் பார்த்துட்டு வந்துடும். இல்லையா நான் நம்புறேன், உன்னை ஆளை விடு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்றாங்க. நீ நம்பலாட்டி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு ஒரு நீளமான தெரு, சல்லுன்னு உள்ள போனோடனே காரை பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. அந்த தெருவுல நடுவுல ஒரு ஓலை பாடை ரெடியா இருக்கு. இந்த ஆள் அப்படியே கண்ணீரோட உட்காந்துருக்கான், பிச்சை எடுக்க வந்தால் அப்படியே உட்காந்துருக்கான். பக்கத்துல அந்த மனைவி கிடத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்படியே தலையை பிடிச்சிட்டு அந்த ஆள் உட்காந்துருக்கிறான். சடக்குன்னு இவர் காரை அப்படியே திருப்பி வீட்டுக்கு உள்ள போறார். இப்ப மனைவி கேட்கறாங்க, என்ன பாத்தீங்களா, ஆமா பார்த்தேன், போனேன், என்னாச்சு அப்படிங்க, அந்த தெருவில் யாருமே இல்லை, ஒண்ணுமே நடக்கல. இந்த மனைவி சொல்றாங்க, அப்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க பாருங்க, பொண்டாட்டி செத்து போச்சுன்னு கூட ஒருத்தர் ஏமாத்துறான் பாருங்க, இது தாண்டி உலகம் அப்படின்ட்டு உள்ள போயிடுறாரு.